தனியார் நிறுவன உரிமையாளரை போல நடித்து வாட்ஸ்அப் வழியாக 5.10 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் கணக்காளர் சுகியாவுக்கு அந்நிறுவன உரிமையாளரின் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் அழைப்பு வந்தது. அழைப்பில் புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று கூறி சில வங்கிக் கணக்குகளில் பணம் அனுப்புமாறு கூறப்பட்டதை நம்பிய சுகியா 5.10 கோடி ரூபாயை சில தவணைகளாக அனுப்பினார். பின்னர் உரிமையாளருடன் நேரில் தொடர்பு கொண்டதும் மோசடி நடந்தது வெளிவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இதுவரை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பேர், கேரளாவைச் சேர்ந்த 5 பேர், கர்நாடகாவை, ஆந்திராவை மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த 1 என மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2.48 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் கோவையைச் சேர்ந்த ரவி கிருஷ்ணராவும், திருச்சியைச் சேர்ந்த குமரேசனும் வங்கி கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்களை 5% கமிஷனுக்காக மோசடிக்காரர்களுக்கு வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரும் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் வெளிநாட்டு நபர்களின் தொடர்பும் இருப்பதால் அவர்களின் தகவல்களை பெறும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கமிஷனுக்காக வங்கி கணக்குகளை வழங்கும் செயல்கள் சட்டவிரோதம் எனவும் அந்த கணக்குகள் மோசடிக்காக பயன்படுத்தப்பட்டால் தாங்களும் கைது செய்யப்படலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.